மூல முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு ஆஸ்ட்ரோ டிவி எஸ்எஸ் மணியின் நேயர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஜோதிட குருமார்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கப் போவது இளம் வயதில் திருமண வாக்கியமும் புத்திர வாக்கியமும் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அவை கிடைக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது 2/12/1958 நடுஇரவு 12:05, அதாவது ஆங்கில கணக்குப்படி 12ஆம் தேதி வந்து விடுகிறது. தமிழ் கணக்குப்படி ஆங்கில கணக்குப்படி 2ஆம் தேதி வந்து விடுகிறது. தமிழ் கணக்குப்படி 1/12/1958 என்று ஜாதகத்தில் இருக்கிறது. 1/12/1958 நடுஇரவு 12:05 என்று ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் கம்ப்யூட்டர் ஜாதகப்படி 2ஆம் தேதின்னு போட்டால்தான் அதே நட்சத்திரம் அதே திசையிருப்பு இந்த அமைப்பு சரியாக பொருந்தி வருகிறது. ஆகவே 2/12/1958 12:05 AM என்று போட்டால் கோயில்பட்டி, பிறந்த இடம் கோயில்பட்டி என்று போட்டால் இந்த ஜாதகம் சரியாக வருகிறது. லக்கணம் சிம்மம். 2இல் ராகு, 3இல் வியாழன், 4இல் சூரியன் சுக்கிரன், 5இல் சனி புதன், 8இல் கேது, 9இல் செவ்வாய், 12இல் சந்திரன். நவாம்சத்தையும் சொல்லிவிடுகின்றேன். நவாம்ச லக்கணம் சிம்மம். நவாம்ச லக்கணத்தில் ராகு, 4இல் சூரியன் செவ்வாய், 5இல் சந்திரன், 6இல் சுக்கிரன், 7இல் கேது, 9இல் புதன் சனி, 10இல் வியாழன். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு புதன் திசை இருப்பு வருடம் 15, மாதம் 11, நாள் 16. இதில் லக்னாதிபதி சூரியன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் திக்பலம் பெற்ற சுக்கிரனுடன் அமர்ந்து சோத்துவமாக இருக்கிறார். லக்கணமும் வர்க்கோத்தமம், லக்னாதிபதியும் வர்க்கோத்தமம். நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை, உறுதியான செயல்பாடுகள், ஸ்திரமான பேச்சுக்கள், தெளிவான பேச்சுக்கள் கொண்டவர். இதில் அதாவது புதன் திசை முடியும் வரை 16 வயது வரை புதன் திசை நடத்திருக்கிறது. ஏறத்தாழ 16 வயது வரை புதன் திசை நடக்கும் வரை அவர் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி 11ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி என்ற எஸ்எஸ்எல்சி வரை படித்தவர். அதன்பின் கேது திசை ஆரம்பித்ததால் கல்லூரி செல்லவில்லை. கேது திசை கேது பகவான் வியாழனுடன் வீட்டில் இருப்பதால் வியாழனைப் போலவே செயல்படுவார் என்பதால் வியாழனுடைய வீட்டில் தனுசில் சனி புதன் இருக்கிறார்கள். சனி 6-7 கூடிய கிரகம், புதன் 2-11 கூடிய கிரகம். இந்த சனி புதன் 6 கூடிய கிரகம் என்பதால் அவர் புதனுடன் சம்பந்தப்பட்ட காரணத்தால் புதன் புகைப்பட கலைக்கு காரகராவார். ஆகவே 6ஆம் இடத்து சனியும் புதனும் 6ஆம் இடத்தோடு அதிபதி சேர்ந்த புதனும் புகைப்பட கலை பயிலுவதற்காக புகைப்பட கடையில் வேலைக்கு சேர்ந்து அந்த கலையை பயின்று கடைசி வரை புகைப்பட துறையிலேயே இருந்தார். அதே சமயம் இப்பொழுது இளம் வயதில் திருமணம் என்ற அமைப்புக்கு வருவோம். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேசத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாத்தில் சுபக்கிரகமாகிய வியாழன் அமைந்திருக்க, லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி சனி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் வியாழன் வீட்டில் தனித்த புதனாகிய சுபருடன் இணைந்து சௌத்துவமாக இருக்கின்றார். இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடந்திருக்குமாயின் இளம் வயதில் திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை. இவர் கேது திசை நடந்தபடியால் கேது திசை ராகு புத்தி சுக்கிர அந்தரத்தில், அதாவது தனது 20வது வயதில் 21/8/1978
திருமணம் நடந்துள்ளது என்று கூறலாம். 21/8/1978 திருமணம் நடந்துள்ளது. கேது திசை, ராகு புத்தி, சுக்கிரன் அந்தரம். இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தசாதன அதாவது லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்த திசையானாலும் தசாதனாதனுக்கு 7 புத்திநாதன் அமர்ந்து திசை நடத்தினால் அந்த திசையில் திருமணம் நடைபெறும். கேதுவும் ராகுவும் ஒருவருக்கொரு 7ஆம் இடத்தில் இருப்பார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இதே கேது திசை ராகு புத்தியில் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். ராகு கேதுக்கள் மட்டுமல்ல, வேறு எந்த கிரகமானாலும் லக்கணத்துக்கு 6, 8 மறைந்திருந்தாலும் தசாதனானதுக்கு நேர் 7 வேறு கிரகம் வந்து திசை நடத்தும் பொழுது அவை சுபத்துவமானால், வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமானால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அமைப்பு ஏற்படும். அதேபோல் இந்த ஜாதகருக்கு வீடு கொடுத்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து லக்கணத்திற்கு 7 கூடிய கிரகமும் சூத்துவமாக இருக்க, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் 7 கூடியவுடன் சனியுடன் தொடர்பு கொள்ள ராகு புத்தியில் சுக்கிரனுடன் கலத்திரகாரகன் சுக்கிரனுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அந்தரத்தில் திருமணம் நடந்துள்ளது. அடுத்ததாக புத்திர பாக்கியம், அதாவது சனி பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தாலே தாமதமாகத்தான் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். விரைவாக உடனே திருமணமான மறு வருடமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டால் வேறு ஏதேனும் வகையில் குழந்தை வகையில் கஷ்டத்தை கொடுப்பார். உடல் நலம் இல்லாத குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை, இந்த மாதிரி ஏதாவது வகையில் துன்பத்தை கொடுப்பார். இந்த ஜாதகருக்கு 1978 திருமணமானாலும் 1982 ஜாதகருக்கு 24 வயதில் முதலில் ஆண் குழந்தை பிறந்தது. அதாவது 5 கோடி கிரகம் வியாழன் செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதால், அது ஆண் ராசியிலும் இருப்பதால் ஆண் குழந்தை பிறந்தது என்று கூறலாம். அடுத்ததாக 6 வருடம் கழித்து ஜாதகருக்கு 30 வயது ஆகும் பொழுது 2வது ஒரு ஆண் குழந்தை, அதுவும் 6 வருடம் கழித்து தாமதமாக பிறந்தது. அதை சனி பகவானுடைய, அதாவது 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய செயல்பாடாகும். அதனுடைய ஆக்டிவேஷனால் அந்த குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. இதில் அந்த சனியும் புதனும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள். இருவரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கின்றார்கள். பிற்காலத்தில் அந்த பையன், அதாவது சனி பகவானை குறிக்கக்கூடிய வேற்று மதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து, கேது ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதாலும் புதன் இரட்டை நிலையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதாலும் பிறந்தது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்திற்கு சிறு வயதிலேயே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார். அவர் நண்பர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்பதால் கிறிஸ்தவ மதத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு இந்த ஜாதகருக்கு 2வது பையன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார். அதற்கான அமைப்புகள் சொல்லிவிட்டேன். இதை மனித வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு இருந்தால் மத மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கேது சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். இரட்டையில் ஏற்பட்ட கிரகம் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் மாற்றத்திற்கான அமைப்பு ஏற்படும். இதில் கேது, இந்த ஜாதகருக்கு கேது திசை முடிந்து சுக்கிர புத்தியில்தான் முதல் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் புத்தியில் 2வது குழந்தை பிறந்திருக்கிறது. என்றால் செவ்வாயினுடைய வீட்டில்தான் நவாம்சத்தில் சனி புதன் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சுக்கிர திசை
தனது புத்தியில் முதல் குழந்தைக்கு, அதாவது வியாழன் காரணம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த வியாழன் ரவாம்சத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே வியாழன் இயங்கியது சுக்கிரன் திசை தனது சுய புத்தியில், சனியும் புதனும் இயங்கியது செவ்வாய் புத்தியில். அவர்கள் இயக்கத்திற்கேற்ப குழந்தை பிறந்துள்ளது. அடுத்ததாக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவி ஸ்தானத்திற்கு 10ஆம் இடம். மனைவி ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கு அரசு வேலை கிடைத்தது. மனைவிக்கு அரசு வேலை கிடைத்ததும் வேறு ஊரில் போய் அரசு வேலையில் சேர வேண்டிய அமைப்பு, அது இடமாற்றத்தை கொடுத்தது என்று கூறலாம். ஆக இடமாற்றத்தை கொடுத்தது. சுக்கிரதிசையில் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். என்றால் அவயோக திசைதான் என்றாலும் கூட சுக்கிரனை வீட்டில் வியாழன் இருப்பதாலும் செவ்வாய் ஆட்சி பெற்று பார்ப்பதாலும் ரொம்ப சிரமம் என்று சொல்ல முடியாது. ஒரு சராசரியான வாழ்க்கை, பெரிய அளவில் பணம் சம்பாதித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சராசரி வாழ்க்கையாகவே போய்கிட்டு இருந்தது. ஒரு பையன்கள் படித்து முடித்து பெரிய ஆளாகி படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமாகி நல்ல விதமாக வீடு வாகனங்கள் என்று வாங்கி அதுக்கப்புறம் செட்டில் ஆகிவிட்டார்கள். பையனுடைய அமைப்பு படி, அதாவது வியாழன் 5 கூடிய வியாழன் 3ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலமாக இருப்பதாலும் பிற்காலத்தில் சொந்த வீடு வாகனங்கள் அமைந்தன என்று கூறலாம். ஆக இந்த ஜோதிட விதிகளை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது எல்லோருக்கும் அவசியம் என்று கருதி இந்த பதிவை வெளியிடுகின்றேன். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.